தேர்தல் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். இந்த நாள்ல வந்து அந்த தேர்தல பத்தி நம்ம சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த தேர்தலுங்கிறது ஆரம்பத்துல இருந்தே நமக்கு கிடையாது. முதல்ல வந்து அதிகாரம் என்பது வந்து மக்களிடமே இல்ல. ஏன்னா மன்னராட்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலனி ஆட்சி இருந்துச்சு. அப்பமெல்லாம் நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அங்க இல்ல. பிரதிநிதித்துவம் கொண்ட நாடாவும் நம்ம இல்ல. இந்த தேர்தலுங்கிறது ஜனநாயகத்தின் முதுகெலும்புன்னே சொல்லலாம். ஏன்னா அதிகாரம் என்பது மக்களிடம் இருக்கு அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்கு தான் இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த தேர்தல் நடத்துதாங்க. இந்த தேர்தல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மக்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதிநிதிய தேர்ந்தெடுக்க கூறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த நாட்டினோட முழுமையான இறையாண்மை பெற்றவங்க அப்படிங்கிறத நிலைநாட்ட தான் இந்த தேர்தல் வந்து நடத்தப்படுதாங்க. ஏன்னா ஆரம்பத்தில வந்து தேர்தல்ல எல்லாருமே வாக்களிக்க முடியல. ஒவ்வொரு நாட்டிலயுமே எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து செல்வந்தர்கள் வாக்களிச்சாங்க. அப்போ பெண்கள் வாக்களிக்க முடியல, அடிமைகள் வாக்களிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து அந்த மாற்றத்த மாத்தி வயது வந்தோர் அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம இந்தியாவுல வந்து வயது வந்தோர் அடிப்படை 18 வயது பூர்த்தி அடைந்த எல்லாருமே வாக்களிக்கலாம்